வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமிங் எடிட்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு எடிட் ஏ ஃபோட்டோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு இங்கே HUEன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட கலர்ஸை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் கலர் இருக்கும். இதில் எந்த கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் நான் இருக்கிற கலரே செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு வேணுன்ற கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அது வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. இப்போ மேலே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃப்ரேம் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஆடு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இந்த ஃப்ரேம் இமேஜ் அதை கரெக்டாக வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃபிட்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 சைடுமே அந்த பார்டர் மாதிரி செட் ஆகும். ஸோ அப்போ கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஃப்ரேமை வந்து லாக் பண்ணிவிடுங்க. அங்கே லாக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். இப்போ கீழே ப்ளஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஆட் இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஸ்கொயர் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் கிட்ட கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இந்த உங்களோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழேயும் எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரஷ்ஷோட சைஸை வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரேமை தவிர வெளியே இருக்கிறத ஃபுல்லாக எரேஸ் பண்ணுங்கள். ஸோ பக்கம் இருக்கிறத கரெக்டாக உங்களால் எரேஸ் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ரேமை வந்து ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கரெக்டாக வந்து எரேஸ் ஆகும். அதனால் ஃபோட்டோஸு தூரமாக இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம். பட் பக்கம் இருக்கிறது எல்லாமே நல்ல ஃபோட்டோஸை வந்து ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட எடிட்டிங்கை வந்து கரெக்டாக மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு மேக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கரெக்டாக அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மேலே அந்த லேயர் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோவுமே லாக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்பையும் லாக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 1 இமேஜ் அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி இந்த ஃப்ரேம் கிட்ட செட் பண்ணிக்கோங்க. கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பு கிராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எரேஸ் பண்ணுற டைமு கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ மறுபடியும் அதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட சைஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து ஃபேஸ் தெரியணும். கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. சேம் அதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்க ஒரு 3 ஃப்ரேம்ஸ்லையுமே இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எப்படி நம்ம எரேஸ் பண்ணி செட் பண்ணமோ அதே மாதிரி கரெக்டாக அந்த எல்லா ஃப்ரேம்லேயும் செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 5 ஃப்ரேம்லேயுமே 5 ஃபோட்டோஸை கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் செட் பண்ணிட்டு அங்கே மேலே லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஆட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல் சைஸாக வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கூட நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் சைஸ் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேடோன்னு இருக்கும், அந்த ஷேடோவை எனபிள் பண்ணிக்கோங்க. பக்கம் பொசிஷன் இருக்கும் கீழே. ஸோ அந்த பொசிஷனுங்கிறத இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு ஷேடோ இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே வெர்டிக்கல்னு இருக்கும், ஸோ அதையுமே வந்துட்டு லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஷேடோ இருந்தால் போதும், ரொம்ப தெரிஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு பர்த்டே வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ இல்லை நேம்ஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு லவ் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் யாருக்கு மேக் பண்ண போகிறீங்களோ அவங்க நேமை கூட டைப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க.
டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சி ஆல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் எல்லாமே வரும். உங்ககிட்ட ஓனாக ஏதாவது ஃபாண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சைஸை அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. ஸோ ஃபாண்ட்ஸை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேடோ இருக்கும், அந்த ஷேடோவை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அதே மாதிரி தான் அந்த பொசிஷனை வந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் இருக்கும், டெக்ஸ்ட்டோட கலரு மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஸ்டோக் இருக்கும், ஸ்டோக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வேறு ஏதாவது ஸ்டோக்கு செட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட ஸ்டோக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் அவ்வளோதான் லேயர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம வந்துட்டு இன்னும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு மறுபடியும் எடிட் ஏ ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் இதை எப்படி இந்த மாதிரி செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க சைடில். ஸோ அதை வேணும் அப்படின்னா லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஜூம் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃப்ளவர் மேலே ஒரு கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்ததை அப்படியே வந்துட்டு நம்ம ஆப்போசிட்டில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். கரெக்டாக அது எப்படி நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்களோ சேம் அந்த மாதிரி ஆப்போசிட்டில் செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் ஃப்ளிப்பு ரொட்டேட்டுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ளிப் ஆப்ஷனில் ரெண்டாவது ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை மறுபடியும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து ஆப்போசிட்டில் இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருப்பேன். இதை வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும் கீழே. ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது அந்த இடத்துல ஃபாண்ட்ஸோ இல்லை எமோஜஸோ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு HUV ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டோட கலரை வேணும்னா கூட உங்கள் ட்ரெஸ்ஸிங் கலர், அதாவது உங்கள் ஃபோட்டோஸில் எது வந்துட்டு சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கீங்களோ இமேஜ், அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே மேக் பண்ணியாச்சு பர்ஃபெக்டாக. ஸோ நீங்களும் கரெக்டாக இதே மாதிரி எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் சிம்பிளாக நீங்களும் மேக் பண்ணிடலாம். யாருக்காவது எடிட்டே பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எடிட்டிங்கு, அதனால் இது மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி டியூன் இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி டிடிஎல்னு இருக்கும். ஸோ டிடிஎலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி போர்ட்ரைடுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு போர்ட்ரைடை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸோட கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் எதுவும் வேணாம் அப்படின்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்கின் ஸ்மூத்துன்னு வரும். ஸோ அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக இப்போ நம்ம வீடியோஸ் வந்து ஃபோட்டோஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் பர்ஃபெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.